மூணு கதவுல எந்த கதவை ஓபன் பண்ணுவீங்க? அந்த ஷாக் அடிக்கிற கதவு. ஷாக் அடிக்கிற கதவையா? ஏன்னா அது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். மெயின் ஆஃப் பண்ணி வச்சு அந்த கதவை திறந்து பேர் வந்துட்டீங்களா? ஆனா தப்பாச்சா? அப்போ என்னதான் ஆன்சர்? என்னதான் ஆன்சர்? நான் மறுபடியும் கொஸ்டினை கரெக்டா சொல்றேன் கேளுங்க. ஒரு 15 பில்டிங்ல மாட்டிருக்கீங்க. அது மிகப்பெரிய அரண்மனை. அந்த அரண்மனை வந்து வெளியே வரலாம்னா 3 கதவு இருக்கு. ஒரு கதவுல ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு கூடிய சிங்கம், இன்னொரு கதவுல 5 வருஷம் பசியோட இருக்கக்கூடிய குரங்கு, இன்னொரு கதவு தொட்டாலே ஷாக் அடிக்குது, வெளியே வர முடியும், தொடவே முடியல. சோ எந்த கதவை ஓபன் பண்ணி வெளியே வருவீங்க? சொல்லுங்க நீங்க. இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சுக்கிட்டலான்னு பார்த்தா சொல்லுமா? ரொம்ப பாழடைஞ்ச பில்டிங், ஒரு அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள நீங்க மாட்டிக்கிறீங்க. மொத்தம் வெளியே வர்றதா 3 கதவு இருக்கு. ஒரு கதவுல ஆக்ரோஷமா கத்திட்டு சிங்கம், இன்னொரு கதவுல 5 வருஷம் பசியோட இருக்கக்கூடிய குரங்கு, இன்னொரு கதவை தொட்டாலே ஷாக் அடிக்கிறது. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சிங்கம் கரை இது குரங்கு மட்டும் எப்படி உள்ள இருக்கும்? கரண்ட் எப்படி இருக்கும்? சரி, பாலடைஞ்ச பில்டிங்ல கரண்ட் இருக்காது. இருக்குன்னு வச்சுங்களா? அது பவர் கட் ஆகாத வச்சுங்க. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு. அங்க பாலடைஞ்ச பில்டிங்ல கரண்ட் சர்க்குலேஷன். சரி, ஓகே. புது பில்டிங் வைக்கலாம். இப்போ என்ன செய்வீங்க? புது பில்டிங்கா? ஆமா, எனக்கு வந்து இவங்க 2 பேரும் எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க. அதனால இவங்க வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஆளுக்கு ஒரு கதவு. ஆமா, ஆளுக்கு ஒரு கதவு திறந்து அவங்க மேல போயிட்டு அப்புறம் 2 வந்து என்ன உள்ள அனுப்புவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கா. ஆனா அது ஆன்சர் தெரியலங்க. தெரியலையா? அதாவது 5 வருஷம் எந்த குரங்கும் பசியோட இருக்காது. ஓ, நன்றி, வணக்கம். நீங்களே பே பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? குரங்கு ஏன் சொல்லலையே? ஓகே, நன்றி, தேங்க்யூ. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.